ஆண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த அருமையான காரியம், கிராஸ் ஓவர் டைம். உங்களால் கடந்து போக முடியும். வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைங்க, ஆனால் நம்ம சில நேரத்தில் இந்த பிரச்சனையும் கஷ்டமும் துன்பமும் சூழ்நிலையும் ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் என்னால் முன்ன போக முடியுமா என்று பார்த்தா அது பெரிய கேள்வி ஆயிடுது. ஆனால் இந்த வருஷம் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை விட 1000 மடங்கு நல்லா இருக்க முடியும். அப்போ அதை நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு அருமையான காரியத்தை நிழலாட்டமாக வரக்கூடிய சந்ததியாக நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கார். நான் யோசுவாக்கு எழுதின புத்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு காட்டினேன். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்துட்டார். அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி அவங்க இப்போ எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த தேசத்துக்கு எதிர்புறத்தில் வந்துட்டாங்க. அவங்க கண்ணில் பார்க்க முடியுது. ஆனால் அது நடுவே ஒரு நதி ஒன்று போகுதுங்க. அது அறுவடை காலம். அதனால் அந்த நேரத்தில் மலையில் இருக்கக்கூடிய ஐஸ் உருகி மற்றும் மழை பெய்கிற அந்த காலமாக இருக்கிறதுனால ஐஸ் தண்ணியும் அந்த மலையிலிருந்து உருகி வருகிற தண்ணீரும் மழை தண்ணீரும் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிற ஆறில் இது 3 ஒன்றா கலக்கும்போது உபரி நீர் அதிகமாயிடும். அது மிகுந்த வேகத்தோட போது அவங்க அங்கே உட்காந்துருக்காங்க. இப்போ அந்த ப்ராமிஸை போய் எடுக்கணும், இதை கடந்து போகணும். இந்த காலையில் வந்திருக்க உங்களுக்கு கர்த்தர் சிலுவையில் செய்து முடித்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்குறீங்க, வசனத்தை கேட்குறீங்க. ஆனால் வாழ்க்கையில் நமக்கு சில பிரச்சனைகள் நடுவில் ஓடிட்டுருக்கு. அது சிலருடைய வாழ்க்கையில் வியாதியாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், சில துன்பங்கள் இருக்கலாம். நீங்கள் நினைக்கிற காரியங்கள் சாத்தியமாகுமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. காரணம் என்னன்னா, அந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்கு. வரும்பொழுதெல்லாம் ப்ராமிஸை கேட்குறோம், வரும்பொழுதெல்லாம் வாக்குத்தத்தத்தை கேட்குறோம், சிலுவையில் இயேசு செய்து முடித்த நன்மைகளை குறித்து கேள்விப்படுறோம். பெறலான்னு பார்த்தா அது நடுவில் இந்த நதி வேகமாக போகுது. 3 நாள் அங்கே தங்கியிருக்காங்க. அப்போ அநேகருக்குள்ள இந்த பேச்சு இருந்திருக்கும் பாருங்க. அப்போ யோசுவா சொல்றாரு, நீங்க இது வரைக்கும் இப்படி போனதே இல்லை, அதனால நீங்க பயப்பட வேணாம். நீங்க இந்த நதியினுடைய வேகத்தை பார்க்கறதுக்கு பதிலா ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து நடக்கும்போது நீங்க அதை பார்த்த உடனே நீங்க பின்பற்றுங்கன்னு சொல்றாரு. இப்போ அதன் வழியாக நான் உங்களுக்கு சொன்னேன், வாழ்க்கையில் பிரச்சனை நமக்கு அதிகமாக இருக்க தான் செய்யுதுங்க. மனசில் நிறைய ஓடுது. இப்படி அதிகமான மன அழுத்தங்கள் மத்தியில் அமர்ந்து இருக்கும்போது பிரச்சனையை பார்க்காம அவர்கள் எப்படி உடன்படிக்கையை பெட்டியை பார்க்கும்படி கர்த்தர் சொன்னார், அதே போல நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு தமது சொந்த ரத்தத்தை சிந்தி உடன்படிக்கை செய்தாரே, அதை பாருங்க. ஒவ்வொருவரும் தனித்தனியாக பார்க்கணுன்றார். யாராவது கையை பிடிச்சிட்டு போயிடலான்னு நினைக்காத. நீங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு கேப் இருக்கட்டும், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருங்க. ஏன் அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொன்னார்னா, எல்லாரும் பார்க்கணும். நான் சொல்கிறேன், இந்த சபையில் உட்கார்ந்துருக்க நீங்கள் எல்லாருமே இயேசுவை பார்க்கணும். யாராவது ஒருத்தரை பார்த்து அவர் கையை பிடிச்சிட்டு ஒரு ஊழியக்காரன் உதவினால இந்த பிரச்சனையை நான் கடந்து போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறத விட, அதெல்லாங்க உங்களுக்கு வழி. என் இயேசுவே வழி, உங்கள் இயேசுவே ரட்சகர், நம் தகப்பனே தகப்பன், என்னை ஆசீர்வதித்து உன்னையும் ஆசீர்வதிப்பார். அவர் தான் சொன்னார், நீ பயப்படாத, உன் வலது கையை பிடிச்சு உனக்கு நான் துணை நிற்பேன்னு சொல்லுவேன். அப்படின்னா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு காரியம், அவர் சிலுவையிலே செய்து முடித்ததை நீங்க பாருங்க. அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து போறாங்க, இவங்க நடந்து வராங்க. ஆசாரியர்கள் அங்கே நிற்கணும், மற்றவர்கள் இதை கடந்து போகணும். நான் சொல்கிறேன், உடன்படிக்கை உனக்கு நிற்கும். அவர்கள் கால் வைத்த உடனே அங்க நடந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருந்து வர தண்ணி, மலை மேல இருந்து வருது பாருங்க தண்ணி, கீழே ரொம்ப வேகமாக வரக்கூடிய தண்ணி கீழே இருந்து மேலே எழும்பி நின்றுச்சு, பிரிஞ்சிடுச்சு. இவர்கள் அதன் வழியாய் கடந்து போனார்கள். இந்த காலையில் சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்துவையும் அவர் செய்கையும் கல்வாரி சிலுவையில் இயேசு செய்து முடித்த காரியத்தை பார்த்தீங்கன்னா, வழக்கத்துக்கு மாறான அற்புதங்களை நீங்க பார்ப்பீங்க. அந்நிய கண்களில் உன் சொந்த கண்ணே பார்ப்பீங்க. அப்போ நம்ம போய் அவங்க கால் வைக்கிறாங்க, நின்று போச்சு,
தண்ணி ஓட்ட நின்று போச்சு, ரிவர்ஸில் போயிடுச்சு. ஆனாலும் கால் வைக்கணும்னா ஒரு விசுவாசம் தேவையில்லை. என் இயேசு எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. அவர் முடிச்சிட்டான்னு சொல்லும்போது இப்போ இந்த பிரச்சனை எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு ஒரு சந்தர்ப்பம். இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கும் பிரச்சனை என்னன்னா, அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை பிரச்சனையாக பார்க்குறாங்க. விசுவாசிகள் என்று பேர் வச்சிருந்தா கூட நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையாக பார்க்குறாங்க. ஆனால் நமக்கு அது ஒரு பெரிய சந்தர்ப்பம். இப்போ அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்குது. ஒன்று எங்கேயே இருந்து சாகலாம், இல்லை விசுவாசத்தோட தைரியமாக கால் எடுத்து வைக்கலாம். இன்றைக்கு இந்த காலையில் சொல்லுகிறேன், உங்களுக்கு வந்திருக்கிற இந்த பிரச்சனை அல்ல, இது தேவனால் கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம். கண்டிப்பா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினா, விசுவாசித்தால் உனக்கு எல்லாம் கூடும். நான் சொல்கிறேன், இந்த காலையிலே உனக்கு கை கூடி வரும். பல ஆண்டுகளாக, பல வருடமாக இதுவரை நடக்காத காரியங்கள், உன் வாழ்வில் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிற பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை, சரீரத்தில் இருக்கிற வியாதி, குடும்ப சூழல்கள் எதுவாக இருந்தாலும், எல்லாவற்றையும் இழந்து போய் ஒன்றுமில்லாத நிலைமையில் இருந்தாலும், எனக்கு நான் இப்பொழுது செய்கிற காரியம் கை கூடுமா, வெற்றிகரமாகுமா என்று கேட்டால், நான் சொல்லுகிறேன், பிரச்சனையை பார்க்காதபடி விசுவாசத்தோட நீங்கள் கால் வைத்தால், வேதம் சொல்லும் மார்க்குவின் சுவிசேஷம் 9:23 விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆகவே இந்த ஆண்டு நான் உங்களோடு கூட இந்த தலைப்பை உங்களுக்கு கொடுத்தேன், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நியூ பாசிபிலிட்டிஸ். புதிய சந்தர்ப்பங்கள், புதிய வாய்ப்புகள். அப்போ ஒவ்வொரு நாளும் புதிய சந்தர்ப்பம் வரனா புது பிரச்சனை வரும்னு அர்த்தம். ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு என்ன கேட்கலையே, என்னது உங்களுக்கு பிரச்சனையா சந்தர்ப்பமா? அதான், ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு பிரச்சனை அல்ல, நமக்கு சந்தர்ப்பம். அப்படியானால் விசுவாசத்திலே ஒரு பரீட்சை வருகிறது. படிக்கிற பிள்ளைங்க இப்போ எக்ஸாம் எழுத போறீங்கன்னு எனக்கு தெரியும், நாங்களும் டெய்லி ஜாம் பண்ணுறோம். ஆனால் படிக்காத பிள்ளைங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், படித்த பிள்ளைங்களுக்கு அது ஒரு சந்தர்ப்பம். whoever they prepare themselves, that is the opportunity to prove themselves. எந்தெந்த பிள்ளைங்க படித்து ஆயத்தமாக இருக்காங்களோ அவங்களுக்கு இப்போ ஒரு சந்தர்ப்பம். நம்ம ஸ்டேட் லெவலில் வரணும், நல்ல மார்க் வாங்கணும், ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வரணும், நல்ல கிரேட் எடுக்கணும். இப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கதா நினைக்கும். படிக்காத பிள்ளைங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். அதே போல தேவனுடைய வார்த்தையில் பழக்கம் இல்லாதவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். வசனத்தை கற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் அவங்களுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிற அருமையான சந்தர்ப்பம். பல முறை நம்ம பிரசங்கம் கேட்டிருக்கிறோம், பல காரியத்தை படிச்சிருக்கிறோம். தண்ணீரை திராட்சை ரசமாக்கி இருக்காரு, மரித்த லாசருவை 4 நாட்களுக்கு பிறகு உயிரோடு எழுப்பியிருக்கிறார், குஷ்டரோகியில சுகமாக்கினார். ஒரு கிராமத்துக்கு போறாரு, கிராமத்துல எல்லாரையும் சுகமாக்கினார். இப்போ உங்க வாழ்க்கையில இதை படிக்கிறத வெறும் ஒரு புத்தகம் மாதிரி எடுத்து படிச்சு அதை நீங்க மூடிடக்கூடாது. இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்க வாழ்க்கையில என்ன குறைவுகள், எது உன்னை அலட்டுகிறது, எந்த காரியம் உங்கள் மனதில் அழுத்தத்தை கொடுக்கிறது, எதெல்லாம் உனக்கு சவாலாய் நின்று கொண்டு உனக்கு முன்பாக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்துக்கு உனக்கு நடுவே இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் யோர்தான் நதி போல புரண்டு ஓடிக்கொண்டிருக்குமானால், அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பிரச்சனையை சந்தர்ப்பமாய் பாருங்கள். நான் சொல்கிறேன், உன்னோடு கூட தேவன் இருக்கிறார், உன்னோடு உடன்படிக்கை செய்த தேவன் இருக்கிறார். கண்டிப்பாய் இந்த நிலையில் நீங்கள் கடந்து அப்படி போவீர்கள். வியாதியிலிருந்து சுகம் பெறுவீர்கள். கொந்தளிக்கிற குடும்ப சூழல் மாறி சமாதானம் வரும். கவலை உன்னை விட்டு நீக்கப்படும். உன் துக்க நாள் முடிந்து போகும். உன் அவமானம், நிந்தை, லட்சை உன்னை விட்டு நீக்கப்படும். எங்கே தலை குனிந்தீர்களோ அங்கே உங்கள் தலை உயர்த்தப்படும். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். நிச்சயமாகவே இன்னொருவன் கண் காண, உன் எதிராளி காண, உன் பங்கை கர்த்தர் நிரம்பி வழிய செய்வார்.